வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஈஸியாக போடக்கூடிய ஒரு ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஈஸியாக போட்டுடலாம். குயிக்காக ஒரு 15 நிமிஷத்துலேயே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் என்ன லைட்டாக பஃப் வச்சு பின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லோ போனிடெயில் போட்டுட்டு அந்த போனிடெயில் போட்டு ரப்பர் பேண்டோ இல்லை கயிறு கட்டியிருந்தீங்கன்னா அது தெரியாத மாதிரி கொஞ்சம் முடி எடுத்து அது நல்லா சுற்றி விட்டு வெளியே தெரியாத மாதிரி டைட்டாக பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சென்டரில் இருந்து 3 கால் பிரிச்சுக்கோங்க. நார்மலாக நம்ம பின்னும் இல்லையா பின்னல், அந்த மாதிரி ஒரு 4 பின்னல் போட்டுக்கோங்க. அதுவும் லூஸாக போட்டுக்கோங்க, டைட்டாக போட வேண்டாம். லூஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் 5வது பின்னல் போடும்போது 2 சைட்லேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து நம்ம பின்னுற காலோடு சேர்த்து நீங்கள் பின்னிக்கிட்டே வரணும். அது ஃப்ரெஞ்ச் பிளாட் பின்னுற மாதிரி தான் இது. அது முடி எடுக்கும்போதும் ஒரே மாதிரி எடுத்துகிட்டு வந்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது நல்லா லாங் ஹேருக்கெலாம் ரொம்ப அழகாக தெரியும். இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து ஷார்ட் ஹேர் தான், கொஞ்சம் மீடியமாக இருக்கும். எப்போவுமே லாங் ஹேருக்கு பின்னல் போடாமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு கூட இதை ஹேர் ஸ்டைலில் போட்டு போகலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். சிம்பிளாகவும் இருக்கும், பார்க்க அழகாகவும் இருக்கும். இப்போ ரைட் கால் பின்னும்போது ரைட் சைட்லேருந்து முடி எடுக்கணும். லெஃப்ட் கால் போடும்போது லெஃப்ட் சைட்லேருந்து கொஞ்சம் முடி எடுத்து பண்ணணும். அது மாதிரி சிக்கு இல்லாமல் கரெக்டாக போட்டிங்கன்னா ஃபினிஷிங் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஷார்ட் ஹேராக இருந்துச்சுன்னா ஹேர் எக்ஸ்டென்ஷன் கூட வச்சுக்கலாம். இப்போ நானும் இந்த டம்மிக்கு வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சு தான் பின்னிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் கொஞ்சம் மீடியமாச்சும் லென்த்து வந்தது. இது கடைசி வரைக்குமே இந்த மாதிரி பின்னிட்டு கடைசியில் சாதாரணமாக பின்னிக்கங்க. அது ஒரு கருப்பு கயிறு வச்சு நல்லா டைட்டாக பின்னி எடுத்துக்கோங்க. கடைசி வரைக்குமே பின்னிட்டு நல்லா நாட் போட்டுக்கோங்க. அது பிரியாத மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நல்லா 2 நாட் கூட போட்டுக்கலாம். இப்போ அதை அப்படியே மடக்கிக்குங்க. மடக்கிட்டு ஏற்கனவே நம்ம போட்ட போனிடெயிலில் சேர்த்து கட்டி விடுங்க. நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. நம்ம போடுற ஹேர் ஸ்பின்னும் இந்த மாதிரி நல்ல நாட்லாம் போட்டிங்கன்னா டைட்டாக போட்டிங்கன்னா தான் ஹேர் ஸ்டைல் பிரியாது. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே லூஸாக பின்னின்னு சொல்லி ஒரு 4 பின்னல் அதை வந்து மேலே தூக்கி விடுங்க. தூக்கி விட்டு ஒரு 2 ஹேர் பின் நல்லா டைட்டாக பின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பூ வந்து மல்லிகைப்பூ, கனகாம்பரம் எதுனாலும் நீங்கள் ஹேர் ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் சென்டரில் இந்த மாதிரி பீட்ஸ் கூட வச்சுக்கலாம். கோல்டு பீட்ஸோ இல்லை ஒயிட் பீட்ஸ் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் கிடச்சிச்சின்னா இந்த சென்டரில் இதை வச்சுட்டு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பூ சுற்றுனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த அழகான ஈஸியான ஹேர் ஸ்டைலை நீங்களும் போட்டு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.